Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now we are seeing solving equations which have linear expressions on one side and numbers on the other side. So நம்ம பார்க்க போகிறது என்னன்னா solving equations solve பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆன் ஒன் சைடு. ஈக்குவேஷனில் டூ சைட்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஆஃப் ஈக்குவேஷன் தட் இஸ் லீனியர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆன் தி ஒன் சைடு. Here you take the other side is the right hand side that you have the numbers. So equations one side la linear expressions then another side la numbers இருக்கிற மாதிரி equations எடுத்து நம்ம solve பண்ண போறோம். The example 1, find the solution of 2x minus 3 equal to 7. நம்ம இப்போ எடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஒன் சைடு வந்து லீனியர் எக்ஸ்பிரஷன் தட்ஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2x minus 3. This one expression also linear expression. Linear expression means they are variable. The highest power of the variable is 1. Here the variable is x. So x oda power என்ன இருக்கு அப்படின்னா இங்க 1 தான். X power 1 means x. So this is a linear expression on one side and the other side is a number 7. அதாவது இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்பர். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் த ஈக்குவேஷன் மீன்ஸ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி வேரியபிள். ஹியர் த வேரியபிள் இஸ் எக்ஸ். ஸோ நோ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் எக்ஸ். ஸோ கம் டு த சொல்யூஷன். இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு வேரியபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போசிங் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். டிரான்ஸ்போசிங் மெத்தட் மீன்ஸ் ஒன் சைடில் இருக்கிற ஒன் டேமையோ ஆர் நம்பரையோ ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இங்கே வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் தட் ஹியர் in this equation, first to transposing number 3 to right hand side. RHS means right hand side. Here the 2x minus 3 in the left hand side la 2x minus 3 இருக்குது. இதில் number 3 இந்த சைடு மூவ் பண்ண போகிறோம், டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். From that now we get 2x equal to 7 plus 3. The left hand side la minus 3 இருக்குது, இதை right hand side la கொண்டு போகிறோம். ஸோ இந்த left hand side minus 3, left hand side என்ன இருக்குது அப்படின்னா minus 3 இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், டிரான்ஸ்போசிங் நம்பர் 3 to right hand side. இப்போ வெறுமன 3 மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகக்கூடாது. என்ன செய்யணும், அதோட சைனோட சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஒரு நம்பர் எடுக்கும்போது you take that number with the operation. அதில் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதோட சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ மைனஸ் 3 இருக்குது, அதை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகும்போது ப்ளஸ் 3 ஆகும். ஃப்ரம் தட் we get 2x equal to 7 plus 3. 7 plus 3 is in the right hand side 10. 7 plus 3 10. This side 2x. எதுக்கு இந்த 3-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்னாலே வேரியபிள் வேல்யூ தான் நமக்கு வேணும். ஆன்சரில் நமக்கு வேரியபிள் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2x minus 3 அப்படின்னா 2xங்கிறது ஒன் டேர்ம், ஹியர் minus 3ங்கிறது ஒன் டேர்ம். திஸ் ஒன் எக்ஸ்பிரஷன், திஸ் எக்ஸ்பிரஷன் ஹேவ் 2 டேர்ம்ஸ். ஸோ இந்த 2 டேர்ம்ஸில் வேரியபிள் வேல்யூ தான் நமக்கு வேணும். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் தான் வேரியபிள் இருக்குது எக்ஸு. ஸோ அந்த ஒன் டேர்ம் மட்டும் அந்த இருக்கிற சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுட்டு
தென் ரிமைனிங் டேர்மை ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ 2x மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த -3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதை ரைட் சைடில் கொண்டு போகும்போது 7 + 3 ஆகும். ஃப்ரம் திஸ் 2x ஈக்குவல் டு 7 + 3 is 10. தென் நமக்கு தேவை வந்து ஒன்லி எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலுங்க நமக்கு என்ன இருக்குன்னா 2x இருக்குது. ஸோ அப்போ இந்த 2வை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், டிவைடிங் போத் சைட்ஸ் பை 2. ஏன்னா 2x மீன்ஸ் 2 into x. ஸோ 2 into x அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 2வால் டிவைட் பண்ணும்போது இந்த 2 வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த 2வால் 2 சைட்ஸையும் டிவைட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஹேஸ் 2 sides, left hand side and right hand side. ஸோ இந்த 2வால் இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 2 வச்சு ரைட் ஹேண்ட் சைடையும் டிவைட் பண்ணணும். ஃப்ரம் திஸ் 2x by 2 which is equal to the opposite side 10. ஸோ 10 by 2 ஆப்போசிட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடையும் 2வால் டிவைட் பண்ணணும். ஸோ here 2x by 2, இந்த 2 கேன்சல் பண்ணலாம். 2 by 2 2வால் டிவைட் பண்ணும்போது 1 தான். ஸோ 2வை கேன்சல் பண்ணிக்கலாம். தென் we get x. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இருக்கிறது x only which is equal to 10 by 2. 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5. ஸோ x equal to 5 is the variable value. Variable x value is 5 is the answer now. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து x equal to 5ங்கிறது கரெக்டான ஆன்சரா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நம்மளே. ஸோ தட் ஃபர்ஸ்ட் யூ டேக் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரம் தி கிவன் ஈக்குவேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா 2x - 3. ஸோ LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு which is equal to 2x - 3 which is equal to, next to substitute the x value. What's the x value? 5 is a variable value. From this, here to substitute x by 5. So for x is பதிலா 5 substitute பண்ணணும். 2x இருக்குது. So 2 into x means 5. So 2 into 5 minus 3 which is equal to, here first you multiply 2 into 5. So 2 5 star 10. So 10 minus 3. 10 minus 3 is 7. This 7 is in the right hand side of the given equation. So now our answer x equal to 5 is the correct value. Next, example 3. Solve x by 3 plus 5 by 2 which is equal to minus 3 by 2. Here also to find the variable value. Here the variable is x. So x value நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். For that come to the solution. Here transposing 5 by 2 to RHS. இப்போ x value தான் வேணும். ஸோ அந்த டேர்ம் x by 3ங்கிற டேர்ம் மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அது கூட என்ன இருக்குன்னா ப்ளஸ் 5 by 2 இருக்குது. ஸோ அந்த 5 by 2 இந்த செகண்ட் டேர்மை ரைட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 5 by 2 இருக்குது. ஸோ ரைட் சைடில் போகும்போது minus 5 by 2 ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது இப்போ x by 3 is equal to minus 3 by 2 is already in the right hand side. So minus 3 by 2 அப்படியே first எழுதிட்டு next transpose பண்ணுற term second term எழுதணும். minus 5 by 2 plus 5 by 2 left side இருக்குது, right side போகும்போது minus 5 by 2 ஆகும். So here in the right hand side have two terms, minus 3 by 2 minus 5 by 2. இந்த two termsம் இப்போ number formல இருக்குது. So now you simplify these two
இப்போ என்ன பண்ணலாம்னா -3/2 -5/2. These two numbers are in the rational form. Two numbers have the same sign, -3/2 -5/2. இப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறதுனால now to add and put the same sign. இப்போ the two numbers ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஒன் டைம் டினாமினேட்டரை அப்படி எழுதிக்கலாம். 2 இந்த நியூமரேட்டர் have -3 -5 -3 -5. So in the numerator these two numbers have the same sign. So now you add these two, -3 -5 -3 -5 means add பண்ணி அதே sign போடணும். So -8 in the numerator, in the denominator number 2. So -8/2 -8/2 -8 in the numerator. 8/2 na 8 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 4. So your answer here -4. In the left side x/3. ஆனால் நமக்கு x வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ இதில் டினாமினேட்டர் நம்பர் 3 இருக்குது. இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் மீன்ஸ் x is divided by 3. டிவைடில் இருக்குது நம்பர் 3. ஸோ நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த 3 கேன்சல் ஆகும். ஸோ now to multiply both sides by நம்பர் 3. ஸோ நம்பர் 3ஐ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் x/3 இருக்குது, அதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டூ 3 விஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் -4 இன்டூ 3. ரைட் சைட்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகும். From this we get x which is equal to in the right side -4 into 3. -4 into 3 na 4 3 star 12. So -12. Now our variable value x is -12.